சினிமா துறையை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பலருடைய வாழ்க்கை மாறுனது என்ன அப்படின்னா, அவைலபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான். எஸ்பி சார் அவருங்க வந்து ஒரு தொண்டை கட்டியிருக்கிறதுனால, அவர் பாட முடியாம மலேசியா வாசுதேவன் சார் வந்து பாட வந்தாங்க. அதேபோல அஜித்குமார் சார் வந்து நடிக்க வேண்டிய படத்துல அவரால நடிக்க முடியாம போனதுனால, சூர்யா சாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு வந்தது. இங்க எல்லாமே நாம பார்க்க போன ஒரு விஷயம். இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் பாருங்க, புரொடியூசருடைய மகள், சின்ன மகள் படிக்கக்கூடிய காலேஜ்ல இவர் வந்து அந்த பொண்ணுடைய சீனியரா இருந்திருக்காங்க. அவங்க மூலியமா ஒரு அவைலபிலிட்டிய ஏற்பாடு பண்ணி, சார பார்த்து அவங்களுக்கு கதைக்களத்த சொல்லி, அதுக்கப்புறம் அந்த படம் வந்து தயாரிச்சு வந்தது தான் கோமாளி படம். இப்ப எல்லாருடைய லைஃப்லயுமே நாம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, அவைலபிலிட்டி. யார் எப்போதும் எதற்கும் தயாராக இருக்கணும். எந்த ஒரு ஃபோன் காலும் நம்மை வாழ்க்கையை மாற்றக்கூடியது. எந்த ஒரு அழைப்புகளும் நம்மளை தேடி அந்த இறைவனை அளிக்கக்கூடியது. ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்ப வந்து பயன்படுத்தக்கூடியது. ஒருத்தருக்கு நம்ம கால் பண்றோம், அவங்க எடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய டைமிங் இருந்தது அப்படின்னா, அவங்க எப்பயுமே பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ அவங்க கொடுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது உங்களுடைய தகுதியை பொறுத்து பின்னால் வரக்கூடியது. எப்படி நாம வந்து நிலாவுல வந்து 2வதா அவர் தான் கால் வைக்க யாரையும் நம்ம மறந்துட்டோம். ஆனா முதல் கால் வச்சவங்க மறக்கல. இதுலருந்து நம்ம எப்பயுமே அவைலபிலிட்டில வந்து நம்ம சரியா இருந்தோம் அப்படின்னா, எந்த நேரம் அழைத்தாலும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும். எந்த நேரமும் நமக்கான ஒரு பிசினஸ் அவங்களால பண்ணி கொடுக்க முடியுன்ற எண்ணத்த மட்டும் நீங்க வேலை பார்க்குற கம்பெனியா இருக்கட்டும், நீங்க உருவாக்குன பிராண்டா இருக்கட்டும், அல்லது நீங்க ஃபியூச்சர்ல உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கட்டும். இது எதா இருந்தாலும் நீங்க எந்த நேரத்திலும் உங்களை வாடிக்கையாளர் தொடர்பு கொண்டு அவர்களுடைய வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்த மட்டும் நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் வேலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்காக இந்த இறைசக்தி வேலை செய்யும். ஸோ அவைலபிலிட்டிய எப்பயுமே விட்றாதீங்க. எப்ப வேணாலும் அவங்க கால் பண்ணலாம். எப்ப வேணாலும் நமக்கான தேவையை நிறைவேத்தி கொடுக்க ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற பேர நம்ம உருவாக்கி இருக்கோம். அதே போல தான் எந்த நேரம் கால் பண்ணாலும் எங்க வேணாலும் வந்து நமக்கான உதவிய அவங்க செய்வாங்க. நம்மளுடைய தேவையை தீர்மானிச்சு அதை சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனமாக நீங்க மாறிட்டீங்கன்னா, அது என்ன பிராண்டா வேணாலும் இருக்கட்டும். அதுல மட்டும் நீங்க மாறிட்டீங்கனாலே உங்களுடைய பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா குரோ ஆயிரும்.